வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன் டெட்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெட் பேப்பர் 1, சரிங்களா? அதில் இருக்க சைக்காலஜி கொஸ்டின்ஸ் என்னைக்கு நடந்த எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா 17th October 2022 ஃபார்னூன் செஷனில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு தேடி தேடி உங்களுக்காக போடுறதுக்காக, சரிங்களா? சரி வாங்க. A concept is a process representing a common property of objects or events defined by. பொருட்கள் அல்லது நிகழ்வுகளின் பொதுவான பண்புகளை குறிப்பது பொதுமை கருத்து என வரையறுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா மோர்கன், சரிங்களா? யாரு? மோர்கன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. காக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிசம் ப்ரொபோஸ்ட் பை, அறிவுசார் கட்டமைப்பு கோட்பாட்டுகளை வெளியிட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியாஜோ பர்னர், சரிங்களா? பியாஜோ பர்னர். In psychologist, Watson point of view behavior is mechanical. In Tolman's view point of behavior is. உளவியலாளர் வாட்சன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது இயந்திரமானது. அதே மாதிரி டோல்மன் கண்ணோட்டத்தில் நடத்தை என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரோட கண்ணோட்டத்தில் அது என்னன்னா பிசியாலஜிக்கல், அதாவது உடல் கூறு இயல்பானது. Which type of learning occurs in identifying things? பொருட்களை கண்டறிவதில் எத்தகைய கற்றல் இடம்பெறுகிறதுன்னு கேட்குறாங்க. பொதுமை கற்றல், கான்செப்ட் லேர்னிங். Kala, separating the vessels that are kept inside the other. What type of learning occurs? கலா ஒன்றுக்குள் ஒன்று இறுகிய அடுக்கு பாத்திரங்களை பிரித்து எடுக்கிறாள். நம்மளே பார்ப்போம்ல, பெரிய குண்டாக்குள்ள சின்ன சின்ன குண்டாலாம் போட்டு வைப்போம். அதை பிரித்து எடுக்கிறாங்களே, அது எவ்வகையான கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வகையான பிரச்சனையை தீர்த்தல், ப்ராப்ளம் சால்விங். அடுத்து பாருங்க. ரிமெம்பரிங் எ பர்டிகுலர் ஃபோன் நம்பர், டேட்டாஸ் அண்ட் நேம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப். நாம் குறிப்பிட்ட தொலைபேசி எண், தேதி மற்றும் பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது எவ்வகை கற்றலுக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. என்னன்னா மனன கற்றல், ரோட் லேர்னிங், மனன கற்றல். The learned things retained in the mind for long period. It shows what type of learning. ஒரு செய்தியை நீண்ட நாள் நினைவில் இருத்தி வைத்து தேவைப்படும் போது பயன்படுத்த முடியும். இத்தகைய கற்றல் வகை என்ன கற்றல் வகைன்னு கேட்குறாங்க. அசோசியேட் லேர்னிங், இணைத்து கற்றல். ஜாய்ஃபுல் லேர்னிங் வில் எனேபிள் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு. மகிழ்ச்சியான சூழலில் மாணவர்கள் கற்பது நினைவு பகுதிக்கு செல்கிறது. எப்படி செல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நெடுங்கால நினைவாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் இல்லையா, ரொம்பவுமே மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் வந்து நம்மளோட சின்ன வயசுல நடந்திருந்தாலும் அது நம்மளோட நினைவுல லாங் டேர்மாக இருக்கும். அதுதான் நெடுங்கால நினைவு. மென்டல் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் லார்ஜ் ஸ்கேல் ஸ்பேசஸ் ஆர் கால்ட் அஸ். பெரிய அளவிலான இடங்களில் மன பிரதிநிதித்துவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. எவ்வாறுனா காக்னிட்டிவ் மேப்ஸ், அறிவாற்றல் வரைபடங்கள். அடுத்து, இந்த நியூ பார்ன் பேபி பாடி ஃபேட் ரீச்சிங் எ பீக் ஆஃப்டர். பிறந்த குழந்தையின் உடலில் உள்ள கொழுப்பின் அளவு உச்சநிலையை எட்டும் காலம் எப்பொழுதுன்னு கேட்குறாங்க. 9 மாதங்கள். அடுத்து பாருங்க. A teacher shows 16 flowers including 4 blue and 12 red flowers. இதே மாதிரியான கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்துருக்கோம். To the students and ask them to answer, or there are more red flowers or blue flowers. Few students immediately respond, there are more red flowers. This response indicates the lack of dash among the pre-operational stage student. ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 நீலம் மற்றும் 12 சிவப்பு வண்ண மலர்கள் என 14 மலர்களை காண்பித்து அவில் அதிகம் உள்ளவை சிவப்பு மலர்களா அல்லது நீலம் மலர்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கே தெரியும் எது அதிகமாக இருக்குன்னா சிவப்பு வண்ண மலர்கள் தான் அதிகமாக இருக்கு. சில குழந்தைகள் உடனே அவற்றில் அதிக சிவப்பு வண்ண மலர்கள் உள்ளது என்று கூறுகின்றன. இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஷ் இன்மையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இன்மையை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஹைரார்கியல் கிளாசிஃபிகேஷன், வரிசை கிரம வகைப்பாடு, சரிங்களா? என்னது வரிசை கிரம வகைப்பாடு.
Next, a clear differentiation between habits, interests and attitudes of a group is called as பழக்க வழக்கம், ஆர்வம் மற்றும் மனப்பான்மை இவற்றில் ஒரு தெளிவான வேறுபாட்டினை கொண்ட குழு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பியர் குரூப், ஒப்பார் குழு. அடுத்து பாருங்க, விச் ஒன் இஸ் நாட் ஏ பாசிட்டிவ் இமோஷன். கீழ்கண்டவற்றுள் எது நேர்மறையான மனவெழுச்சி அல்லன்னு கேக்குறாங்க. எதுனா ஜெலசி. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமே கிடையாது இல்லையா, நம்மளுக்கே தெரிஞ்சதுதான் இல்லையா. பொறாமைப்படுறது ஒரு தவறான செயல், அதான் நேர்மையான மனவெழுச்சி கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து, அமாங் த ஃபாலோவிங் விச் ஒன் இஸ் நாட் ரிலேட்டட் டு லேட்டர் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் வரும். ரிகார்டிங் த ரிமார்க்கபிள் சேஞ்ச் டெவலப்டு இன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் பிஹேவியர். பின்வருவனவற்றுள் எது பிந்தைய குழந்தை பருவ குழந்தையின் மனவெழுச்சி நடத்தையை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் குறிப்பிடும்படியான மாற்றத்தை குறிப்பது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுனா கத்தி, அழுதல் போன்ற உடல் சார்ந்த வெளிப்பாடுகள் மூலம் மனவெழுச்சியை வெளிப்படுத்துகிறான். எக்ஸ்பிரஸ் எமோஷன்ஸ் த்ரூ மோட்டார் ரெஸ்பான்சஸ் லைக் ஹீலிங். Ramu, a student of class 4, obtains a poor grade in a test. As a result, he opts for distraction or tries to redefine the situation in ways that help him accept current conditions. This coping strategy is known as. அதாவது ராமு வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையங்க. அவன் என்ன பண்றான்னா, தேர்வுல வந்து குறைவான தரம் பெறுறான். அதாவது கம்மி மார்க்கில் ஃபெயில் கூட வச்சுக்கலாம். இதனால் கவன சிதைவு ஏற்பட்டும் அல்லது தற்போதைய சூழலை ஏற்றுக்கொள்ளும் வகையில் தனது சூழலை மறுவரையறை செய்கிறான். இவ்வெதிர்கொள்ளும் அணுகுமுறையை என்னன்னு சொல்லலான்னு கேக்குறாங்க. என்னன்னா எமோஷன் சென்டர்டு கோப்பிங், மனவெழுச்சி மைய எதிர்கொள்ளல். அடுத்து பாருங்க, ஆங்ஸைட்டி இஸ் எக்ஸ்பிரஸ்டு டியூ டு ஃபியர் ஆஃப் டேஞ்சர். இன் வாட் வேஸ் ஆங்ஸைட்டி இஸ் நாட் காஸ்ட் பை அதர்ஸ் இன்டர்வென்ஷன். பதற்றம் அப்படின்றது தீங்கு வரும் என்று அஞ்சி எழும் மனவெழுச்சி. கரெக்டா? பிறரால் எவ்வழிகளில் பதற்றம் ஏற்படுவது இல்லைன்னு கேக்குறாங்க. கொஸ்டினை நல்லா படிங்க. எதனாலனா ஆலோசனை பகிரும் பொழுது நமக்கு வந்து பதட்டம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு யாராவது ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா அப்ப நம்ம பதறுவோமா? கிடையாது இல்லையா. தப்பு செஞ்சாதான் அந்த பதற்றம் வரும். விச் அமாங் த ஃபாலோவிங் ஸ்டேஜ் த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டர் தென் ஆல் அதர் டெவலப்மெண்ட்ஸ். கீழ்கண்ட எந்த நிலையில் மொழி வளர்ச்சி அனைத்து வளர்ச்சியை விட விரைவாக உள்ளது? எந்த ஸ்டேஜ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பருவத்துல இல்லையா. அப்பதான் வந்துட்டு பேசவே கத்துக்குவாங்க. அந்த மொழி வளர்ச்சி வந்து அதிகமா இருக்கும் மற்ற வளர்ச்சிகளை விட. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் த நேம் ஆஃப் பியாஜோஸ் மாரல் டெவலப்மெண்ட் ஹைரார்கி இந்த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நந்து வாஸ் ஹாப்பி பிகாஸ் 5 stars were given in மேக்ஸ் ஆன்சர் ஷீட். பியாஜோவின் ஒழுக்க வளர்ச்சி படிநிலைகளில் கீழ்கண்ட கூற்று வரும் படிநிலையின் பெயரை கண்டறிக. 5 நட்சத்திரங்கள் கணித விடைத்தாளில் கொடுக்கப்பட்டிருந்ததால் நந்து மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படின்றது எந்த ஸ்டேஜ்ல வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அது என்னன்னா பிறர் சார்பு நிலை, ஹெட்ரானமி. அடுத்து பாருங்க, கணேஷ் saw the bridge being damaged by the storm and immediately informed the emergency telephone number 108. What do you know from this? புயல் மழையால் பாலம் உடைந்ததை கண்ட கணேஷ் உடனடியாக அவசர தொலைபேசி எண் 108க்கு தகவல் அளிக்கிறார். இதுல இருந்து நீங்கள் அறிவது யாது? அவன் அப்படி பண்றான் இல்லையா, அது என்ன? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா அவனுடைய பர்சனல் வேல்யூ, தன் மதிப்பு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following is correct? கீழ் கொடுத்ததுல எது கரெக்ட்? In a newborn child neurons. பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று பிறந்த குழந்தையின் நியூரான்களின் அடிப்படையில் கேட்கிறாங்க. எதுனா மயலின் ஷீத் படலம் சூழ்ந்து இருப்பதில்லை. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நியூரான்ஸ் வந்து பிறந்த குழந்தைகள்ல அந்த மயலின் ஷீத் படலம் வந்து சூழ்ந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. நன்னெறி மதிப்பு என்பது எது சரி மற்றும் எது தவறு என்பதனை வரையறை செய்வதாகும். வாக்கியம் 2, பொறுப்புணர்ச்சி என்பது நன்னெறி மதிப்பிற்கான உதாரணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. நெக்ஸ்ட் பாருங்க, அமாங் த ஃபாலோவிங் ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டி ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஹீரோஸ். கீழ்கண்ட வாக்கியங்களில் எது குழந்தைகளுக்கான வீரர்கள் என்ற நேர்மறையான செயல்பாட்டினை கண்டுபிடிக்கவும் கேட்கிறாங்க. எதுனா ராதா ஸ்டாப்டு த ட்ரெயின் ஃப்ரம் த பிக் ஆக்சிடென்ட். இது வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு கன்சிடர் பண்ற மாதிரியான விஷயம் தானே. ஏன்னா ஒரு ட்ரெயினை வந்து ஒரு பெரிய விபத்துல இருந்து காப்பாத்திருக்காங்க. ராதா பெரிய விபத்துல இருந்து புகை வண்டியினை தடுத்து நிறுத்தினாள். இதுதான் ஒரு ஹீரோயிக் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் ஃபைண்ட் த கரெக்ட் ஆன்சர்ஸ்ல விளையாட்டு இணை பள்ளி அல்லது கற்போர் இணை ஒரு குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருக்கிறது. கூற்று 2 ஒரு அகச்சிந்தனையுடைய ஆசிரியரால் குழந்தைகளுக்கு சமூக வளர்ச்சியினை உட்புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்னன்னா 1 மட்டும்தான் சரி, 2வது தவறு. ஒரு அகச்சிந்தனையுடைய ஆசிரியர்களால் குழந்தைகளுக்கு எப்படி சமூக வளர்ச்சியை உட்படுத்த முடியாது. அதனால 2வது தவறு. அடுத்து பாருங்க, விச் ப்ரோக்ராமிங் மெக்கானிசம் இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் ஆஃப்டர் 6th ஸ்டாண்டர்ட். எந்த வகையான திட்டமிட்ட கற்றல் 6ஆம் வகுப்பிற்கு மேல் உள்ள மாணவர்களுக்கு கடினமானதாக இருக்கும் அப்படின்னா பிரான்ச்சிங் மாடல், கிளை மாதிரி. சரிங்களா, கிளை மாதிரி. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஆட் ஒன் ஃப்ரம் த காசஸ் ஆஃப் டீச்சர்ஸ் மால் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆசிரியரின் பொருத்தப்பாடற்ற நடத்தைக்கு பொருந்தாத ஒன்று. சரிங்களா, பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கைடன்ஸ், வழிகாட்டல். அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following is not represent the ICT integrated strategy. எது கேட்குறாங்க. இதில் மாறுபட்ட ஒன்று, ஐசிடி ஒருங்கிணைந்த உத்தியில் மாறுபட்ட ஒன்று எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இ மட்டும்தான் மாறுபட்டது. ஒப்பார் குழு தனிப்பணர்ச்சி அப்படின்றது மாறுபட்ட ஒன்று. இது எல்லாமே அதில் வருன்றாங்க. இணைய வழி கற்றல், இணைந்த முறை கற்றல் கற்பித்தல், கல்வி செயற்கைக்கோள் வழி கற்றல் கற்பித்தல், காணொளி கலந்துரையாடல், இது எல்லாமே ஐசிடியில் வரும். டேஷ் இஸ் கன்சிடர்ட் a சைன் ஆஃப் மோட்டிவேட்டட் டீச்சிங். ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறியாக கருதப்படுவது. கீழே கொடுத்ததுல 4 எது கேட்குறாங்க. மாணவர்கள் கேள்வி கேட்டு கரெக்டு தானே. ஒரு நல்ல ஆசிரியர்னா ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேளுங்கடான்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நல்ல ஆசிரியருக்கான இல்லை ஒரு ஆர்வமிக்க ஆசிரியரின் அறிகுறி. கொஸ்டினிங் பை ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்க, when the teacher used to assess the prior knowledge of students. ஒரு மாணவரின் முன்னறிவை ஆசிரியர் எப்போது சோதிக்க வேண்டும்னு கேட்குறாங்க. எப்போதுனா டியூரிங் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லெசன், பாடத்தை அறிமுகப்படுத்தும் போது. ஏன்னா பாடத்தை விளக்கும் போது நடுவில் கொஸ்டின் கேட்டால் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பாடத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே அதுக்கு தான் நம்மளுக்கு புக்லேயே வார்ம் அப்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஒரு லெசன் நடத்த போறீங்கன்னா முன்னாடியே கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, the teacher with authoritative nature is. அதிகாரமிக்க ஆசிரியரின் பண்பு. கீழே கொடுத்ததுல ஒன்று என்னன்னா மாணாக்கர் வெறுப்பர். ஒரு டீச்சர் ரொம்பவுமே அன்பும் இருக்கணும் அதிகாரமும் ரெண்டுமே இருந்தால் தான் ஒரு டீச்சர் இல்லையா. ரொம்பவுமே அன்பு மட்டும் செலுத்தினாலுமே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்க மாட்டாங்க, ஏமாற்றுவாங்க. ஸோ அதிகாரமிக்க ஆசிரியரின் ஒரு பங்கு எது அப்படின்னா மாணவர்கள் நிறைய பேர் அவர்களை வெறுப்பார்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், த டெக்னிக் கேன் பி யூஸ்டு டு ட்ரெயின் கேடட்ஸ் இன் ஏர்ஃபோர்ஸ். விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் கற்றல் யுக்தி என்ன அப்படின்னா திட்டமிட்ட கற்றல் யுக்தி, ப்ரோக்ராமிங் டெக்னிக். சரிங்களா, விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பயன்படும் கற்றல் யுக்தி திட்டமிட்ட கற்றல் யுக்தி. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.